எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு சுவையான டொமேட்டோ சூப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 1 கிலோ எடுத்திருக்கேன், வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி மிளகா 4 எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன், 2 பல்லு பூண்டு, பட்டா லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் 1 கப் எடுத்திருக்கேன், நெய் 1 ஸ்பூன், பனங்கல்கண்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் துண்டு எடுத்திருக்கேன். கேஸ் பற்ற வச்சு பேன் சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, இந்த கிராம்பு, இந்த ஏலக்காய் எல்லாம் இதில் போட்டு இது லைட்டாக வதக்குங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை இதில் போடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம், அதுக்காக. இப்போ பாருங்கள், இப்போ இந்த தக்காளியை நம்ம போடலாம். தக்காளி நான் 1 கிலோ எடுத்துருக்கேன். உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ 1/2 kg எடுத்திங்கன்னா எல்லாமே இதில் பாதி எடுத்துங்க. பாருங்கள், இந்த காஞ்ச மிளகா, இந்த 4 காஞ்ச மிளகா காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் நான். இதில் இந்த 2 பல்லு பூண்டு. இந்த காஷ்மீரி சில்லி காரம் இருக்காது, உங்களுக்கு சூப்புக்கு நல்ல கலரை கொடுக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். இது வேகிற வரைக்கும் மூடி வச்சுருக்கேன். 6 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் இதனுடைய பக்குவம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு. நம்ம இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் அரைக்கும் போதும் சூடாக போட்டுறாதீங்க, நல்லா கூலாக இருந்ததுக்கப்புறம் தான் அதை அரைக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அரைக்கணும். நீங்கள் ஜார் ஃபுல்லாக போட்டு அரைக்காதீங்க. ஜாஸ்தி இருந்ததுன்னா ஹாஃப் போட்டுட்டு நல்லா அரைச்சாதான், இல்லைன்னா மேலே செதறிடும் அப்படியே. பாருங்கள், இப்போ மறுபடியும் கேஸ் பற்ற வச்சு பேன் நல்லா ஹீட் ஆன உடனே இந்த நெய் இதில் போட்டுருங்க. நல்லா ஹீட் ஆனதும் இந்த ஜீரகத்தை இதில் போட்டுருங்க. பாருங்கள், ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த அரைச்சிருக்கிற அந்த கிரேவியை இதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றணும். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணி கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் ஃபில்டர் பண்ணலாம். ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல கலர் பாருங்கள், ரெட்டிஷ் கலர். ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி. அதுக்காக தான் அந்த காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு காரம் இருக்காது, ஆனால் இந்த மாதிரி சூப்பரான கலர் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணியில் கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணணும். எதுக்கு ஊற்றுறோம்னா திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்புக்கு அந்த திக்னஸை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இது மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்னஸ் தான், தண்ணியை விட்டுக்கலாம். இப்போது இந்த பெப்பர் தூள், இது பனங்கல்கண்டுங்க. இது நம்ம ஸ்வீட்டுக்காக என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பனை வெல்லம் யூஸ் பண்ணலாம், ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ உப்பு தேவைக்கு தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வரும்போது இன்னும் திக்னஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். ஃபுல் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம அந்த ப்ரெட்டு பீசஸ் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேஸை பற்ற வச்சு இந்த பேனை வச்சுட்டு நம்ம இந்த ஆயில் அதில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரெட் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணி ரஸ்க்கு கூட வறுத்து போடலாங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்லோ பண்ணிவிடுங்க. கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக அதை வறுத்து எடுத்துருங்க. இந்த மாதிரி பொறுமையாக இதை வறுத்து எடுக்கணும். ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே போட்டோம்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா தீஞ்சு போயிடும். இதுதான் என்னுடைய கரெக்ட் கலர். பாருங்கள், சூப்பு ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நீங்கள் சூப்பு பண்ணும்போதும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அளவு கிடையாது. சூப்பு வேகும் போதும் பாருங்கள் இந்த திக்னஸ் வரணும். இந்த கலர் பாருங்கள், அந்த ரெட்டிஷ் கலர். அந்த ஹோட்டல் சூப்பெல்லாம் எந்த மாதிரி கலரில் இருக்குமோ அதே கலர் கிடச்சிருக்கு. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்கள்லாம். அவ்வளோதாங்க, டொமேட்டோ சூப் ரெடி. இப்போது சர்வ் பண்ணும்போதும் நம்ம இந்த ப்ரெட்டு பீசஸ் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.